கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த வாரங்களின் 2வது நாளை நாம் இன்று அனுசரிக்கிறோம். நேற்றைய தினம் அத்திமரத்தை சபித்ததை நாம் பார்த்தோம். இன்று கேள்வி நாளாக அனுசரிக்கப்படுகிறது. கேள்வி நாள் அப்படின்னா என்ன? ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களை கேள்வி கேட்பது, வீட்டில் குழந்தைகள் பெற்றோரிடம் கேட்பது, பெற்றோர் குழந்தைகளிடம் கேட்பது. நாம் கேள்வி கேட்கும்போது பதில் தெரியவில்லை என்றால் எவ்வளவு கோபங்கள் வரும். ஆனால் ஒரு பாவமும் செய்யாமல் பரிசேயர் சதுசேயர் எல்லாம் கேள்வி கேட்டவைகளுக்கெல்லாம் அழகாகவும் தெளிவாகவும் இங்கு ஏசப்பா பதில் சொல்வதை நாம் பார்க்கலாம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க்கு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் மார்க்கு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். முதல் கேள்வி கேட்டது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர், வேத பாரகர், மூப்பர். இது மார்க் 11:27 நாம் என்ன செய்யலாம்? இதை பார்க்கலாம். என்ன கேட்குறாங்க ஏசப்பாவை பார்த்து? நீ எந்த அதிகாரத்தினால இவைகளை செய்கிறீர்? உமக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஏசப்பா நிறைய பேரை குணப்படுத்தினாங்க. சப்பானியர்கள், சூம்பின கையுடையவர்கள், பூனரை நிமிரச் செய்தது, செவிடரை கேட்க செய்தது, பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குணப்படுத்தியது, இன்னும் எத்தனையோ அற்புதங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுவது, இதையெல்லாம் நீ எப்படி செய்கிற? உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஏசப்பா அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்துல ஒரு காரியத்தை கேட்குறேன், நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்? உத்தரவு சொல்லணும். அப்போ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னும் அதிகாரத்தினால இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன கேள்வி கேட்டாங்க? அப்போ யோவான்ஸ் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா அல்லாட்டி மனுஷரால் உண்டாயிற்றா? எனக்கு நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும்? பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? தேவனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் என்ன செய்வார்? பின்ன ஏன் நீங்கள் அவரை விசுவாசிக்கலைன்னு கேட்பாங்க. மனுஷரால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? பயப்பட வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணி ஏசப்பாட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏசப்பா உடனே சொல்கிறாங்க, நானும் இன்னும் அதிகாரத்தினால இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது கேள்வி கேட்டது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பரிசேயரும் ஏரோதியரும். பரிசேயரும் ஏரோதியரும் ஏசப்பா கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்னா, அவரை பேச்சில் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சி அவரிடத்துல வந்து, நீர் சத்தியம் உள்ளவர், எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேரு, அதனாண்டி இந்த வரி கொடுக்கறத பற்றி கேட்குறாங்க. ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா, கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கூட கேட்குறாங்க. அவரை மாட்ட வைக்கணும்னு சொல்லி தான் அவர்கிட்ட அப்படி கேட்குறாங்க. உடனே அவர் என்ன செய்கிறாரு? அவங்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீங்க? நான் பார்க்குறபடி எனக்கு என்ன செய்யுங்க? ஒரு பணத்தை எங்கிடத்துல கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொண்டு வர்றாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அந்த படத்தை பார்த்து, அந்த காயினில் நமக்கு 2 பக்கமும் படங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி படங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்குறாங்க. ராயனுடையது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏசப்பா சொல்கிறாங்க, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதை கேட்டு அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? அவரை குறித்து ஆச்சரியப்படுறத நம்ம பார்க்கலாம். 3வது கேள்வி கேட்டது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சதுசேயர். சதுசேயர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னீங்கன்னா, மார்க்கு 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவர்களிடத்தில் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன், அதாவது குழந்தை இல்லாமல் செத்து போயிடுறான், அப்படி 7 பேர் வரிசையாக இருக்காங்க. அண்ணன் தம்பி எல்லாரையும் அவங்க மாறி மாறி என்ன செய்கிறா? கல்யாணம் பண்ணுறா. அப்போ 7 பேர் என்ன ஆச்சு? குழந்தை இல்லாமலே செத்து போகிறாங்க. அப்போ 2வது சகோதரனா அவளை விவாகம் பண்ணி வரிசையாக இப்படி ஒவ்வொரு சகோதரனும், முதல் சகோதரன், 2வது சகோதரன், 3வது சகோதரன், 7 பேர் விவாகம் பண்ணி குழந்தை இல்லாமல் இறந்து போனால் அந்த ஸ்திரீயும் என்ன செய்கிறா? இறந்து போயிடுறா. ஆனால் உயிர்த்தெழுதல்ல
அவள் எழுந்திருக்கும் போது யாருக்கு அவன் மனைவியாக இருப்பா? 7 பேர் அவளை மனைவியாக தானே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசு சொல்கிறாங்க, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணத்தில் அவரை எப்படியாவது அவங்க என்னது இவரை எப்படியாவது மாட்டி விட்டுறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், தப்பான எண்ணத்தில் கேள்வி கேட்குறதுக்காக ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் தப்பான எண்ணம் கொண்டு கேள்வி கேட்குறீங்க. மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்பவனையும் கொடுப்பவனும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறது தேவ தூதரை போலல்லவா இருப்பாங்க. அங்கே என்ன புருஷன் பொண்டாட்டியாக இருக்க முடியாது. அதனாடி கொள்வனும் இல்லை கொடுப்பவனும் இல்லை, நம்ம பரலோகத்துக்கு போயிட்டா தேவ தூதர்களாக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட ஏசப்பா அந்த இடத்துல பதில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 4வது கேள்வி ஏசப்பா கிட்ட கேட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேத பாரகர் ஒருவன் அவரிடத்துல என்ன செய்கிறான்? தர்க்கம் பண்ணுறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் கற்பனையெல்லாம் பிரதான கற்பனை எது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? பிரதான கற்பனை எது? உடனே பிரதியுத்தரமாக ஏசப்பா அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுன்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லி கூட அங்கே பதில் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவது என்ன? முதல் கேள்வி, ஆண்டவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமையுள்ளவர். நம்மக்கிட்ட அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நம்ம விசுவாசமுள்ள ஜெபம் வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நாம் உறுதிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். 2வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ சாயலால் படைக்கப்பட்ட நாம் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய சாயலாக தான் என்ன செஞ்சார்? மனுஷனை படைத்தார். தேவ சாயலாகவே படைத்தார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். ராயன் சொரூபம் படைத்ததை ராயனுக்கு கொடுக்கணும்னு சொன்னார் இல்லை? அப்போ ஆண்டவர் சாயலான நாம் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். நம்மளுடைய நடை, உடை, பாவனைகள் அனைத்தும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட ஏசப்பா விரும்புகிறாங்க. 3வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உயிர்த்தெழுதல் உண்டு, அதில் நாம் பங்கேற்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். 4வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆண்டவரிடம் வைத்திருக்கும் அன்பின் அளவு என்ன? அன்பில் போட்டி போடுகிறோமா? ஆத்தும ஆதாயத்தில் போட்டி போடுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, ஒரு பாவமற்ற உம்மை அப்பா கேள்விகளை கேட்டு என் தேவன் அப்பா உம்மிடத்தில் அவர்கள் தோற்று போனார்களே அப்பா, எங்களுக்காக நீங்க பலியானீங்களே சுவாமி. நாங்கள் எங்கள் உள்ளத்தை உமக்கு தர, உண்மையாய் உம்மை நாங்கள் அப்பா ஆராதிக்க, விசுவாசத்தில் நாங்கள் உறுதிப்பட என் தேவன் நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. தேவ சாயலால் படைக்கப்பட்ட எங்களை நாங்கள் கெடுத்து கொள்ளாதபடிக்கு, தேவையற்ற எண்ணங்களினால், தீங்கான வழிகளினால் எங்களை கெடுத்து கொள்ளாதபடிக்கு உமக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படு. நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.